தொபுகட்டின்னு நினைச்சா இந்த திடீர் சாம்பார் தான் எங்க வீட்ல. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லார் வீட்லயும் இப்படிதான்னு நினைக்கிறேன். இதை யார் வேணாலும் செய்யலாம். பட் பேச்சுலர்ஸ் ரொம்ப என்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுனால நான் செஞ்சு காட்டுறேன். மிளகா கிள்ளி சாம்பாருக்கு தான் இவ்வளவு பில்டப்பான்னு நினைப்பீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இது கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்ல ஒரு கருவாடு வறுவலோ இல்ல ஆம்லேட்டோ இல்ல இந்த மாதிரி சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டா ஆஹா, அதை சொல்லவே முடியாதுங்க. பிரஷர் குக்கர்ல 1/2 மணி நேரம் ஊற வச்சு 150 கிராம் துவரம் பருப்பு, 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, கருவேப்பிலை, இது கூட 2 துண்டு கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இத 3 விசிலுக்கு மட்டும் வேக வச்சா போதும். நான் ஆல்ரெடி பருப்பு ஊற வச்சதுனால தான் 3 விசில்ல ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கடைஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சிருங்க. இது கூட 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு தண்ணியா இருந்தாலும் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இதுக்கு as usual சாம்பார் தாளிப்பு, எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 4-5 இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கடைசியா 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு உள்ள சேர்த்தீங்கன்னா கமகமன்னு சாம்பார் ரெடி. மறக்காம கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு தண்ணி சாம்பாரை போட்டு ஒரு வலாசிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி தொபுகட்டின்னு நினைச்சா இந்த திடீர் சாம்பார் தான் எங்க வீட்ல. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லார் வீட்லயும் இப்படிதான்னு நினைக்கிறேன். இதை யார் வேணாலும் செய்யலாம். பட் பேச்சுலர்ஸ் ரொம்ப என்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுனால நான் செஞ்சு காட்டுறேன். மிளகா கிள்ளி சாம்பாருக்கு தான் இவ்வளவு பில்டப்பான்னு நினைப்பீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இது கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்ல ஒரு கருவாடு வறுவலோ இல்ல ஆம்லேட்டோ இல்ல இந்த மாதிரி சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டா ஆஹா, அதை சொல்லவே முடியாதுங்க. பிரஷர் குக்கர்ல 1/2 மணி நேரம் ஊற வச்சு 150 கிராம் துவரம் பருப்பு, 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, கருவேப்பிலை, இது கூட 2 துண்டு கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இத 3 விசிலுக்கு மட்டும் வேக வச்சா போதும். நான் ஆல்ரெடி பருப்பு ஊற வச்சதுனால தான் 3 விசில்ல ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கடைஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கடைஞ்சிருங்க. இது கூட 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு தண்ணியா இருந்தாலும் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இதுக்கு as usual சாம்பார் தாளிப்பு, எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 4-5 இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கடைசியா 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு உள்ள சேர்த்தீங்கன்னா கமகமன்னு சாம்பார் ரெடி. மறக்காம கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு தண்ணி சாம்பாரை போட்டு ஒரு வலாசிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி